யார் யாரா யார் 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 யாரா யார் இவன் நம்மள போல போயிடுவாங்க. இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட ஒத்தவரை பார்த்து கொலைகார் என்று உரைக்கலாமா? கொலைகார் என்று உரைத்தவுடன் போதனத்துங்கள் அம்மா. யாரோட கூசட்டிய படைக்க சொல்ற கோயம்புத்தூர் கண்டால் பார்ப்பது ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா, என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. சூத்திடா இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். ஐயோ பாடு கொழுக்கமா ஓடிட்டு இருக்கிறான். ஏன்டா இது மாதிரி பண்ண உண்மை பாதால் கேட்பது போய் உண்மை தீர விசாரித்து இந்த பெண்ணை கற்பழித்து கொலை மன்னா, செய்து தீர விசாரித்து கொலைகாரன் யார் என்று அவனுக்கு தூக்கு தண்டனை ஆமாட்டா. செத்து ஆமா, போராட்டத்துக்கு பிடிக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாயுடா. அம்மா, ஊர்ல கறி போலன்னு என் மச்ச கறி கடிக்கிறாம்மா. அவ ஏனியா அவ ஒரு கலையாசனா போடுற ஓடிடுறாப்பா ஓடிப்பா. இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு குடுத்துட்டு செத்து போயிருப்பான். ஆடா எச்சையில கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து. ஓடிவாயே, நீதி தவறாதே. இந்த ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பா அதற்காக நீதி கேட்டு வந்திருக்கின்றாயா? நீதி கேட்கடா, நீதி நீதியாவதும் நடந்தது என்ன காரணம் என்ன எங்க பார்த்தா பார்த்திருக்கிறதே? பார்த்தா மறைக்குதா? யார் அந்த பெண்? என்னடா கேஸ் இது? ஐயோ உம்மால வைக்க போற கேஸ். ஏய், இந்த பொண்ணு எனக்கு எதுக்கானடா? காரணமா தத்துவக்காதகறான். ஏய், எங்க போறது கேரு? நடந்தது என்ன? கொலை, கொலை, மாபெரும் கொலை, மாபெரும் கொலை. ஆமா ஐயா. கொலையா? கொலையா? கொலை என்றால் என் கொலையா நடுக்கிறதே? நடுங்காதா பின்ன? நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்க பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பாங்க? கொலை செஞ்சதே நீ தானா? ஆமாஜி. மன்னா என்னடா பிஜி, நீதி தவறாதே. இந்த நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவர் யாரா? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? மாட ஒரு சான்ஸ் கேட்டன குட்டேனா? நன்றாக தெரியும் அண்ணா. இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவரை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுகிறது. உண்மையாக, உண்மையாக, சத்தியமாக, சத்தியமாக, உறுதியாக, உறுதியாக. கணம் கோட்டானவர்களே, கோட்டானவர்களே, இதற்கு சரியான சீதபேதி நீதிபதியா? நீதி தவறாத நமது நாட்டில் உண்மைதான். ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். சொல்றேன், கொலை செய்தவன் யார்? 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 யாரா? யார்? 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 யாரா? யார்? இவன் நம்மள போல போயிடுவாங்க. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். யார் என்று உனக்கு தெரியுமா? சொல்லட்டுமா? அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படம் வரைந்தது போல இருக்கும். அப்படியா? ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் மன்னா. இதுதா நான் இருக்கேன், பயப்படாத, பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். கொலை செய்த சொல் பார்க்கலாம். நீ இருக்கிறதுனால தான் பயமா இருக்குது. கொலை செய்தவன் யார்? ஐயோ குத்துறாண்டி அம்மா, ஐயோ முறுக்குற. எவனோ கொலை பண்ணா, எவ்வளோ செத்தா, நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கிறோம். சொல். கொலை செய்தது யார்? யார்? கொலை செய்தவன் தான் செய்திருப்பான். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? ஐயா, இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். இந்த நாட்டிலா? ஏன் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்திலா? ஆமா. யார் அந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த அந்த கொடியவன் யார் தெரியுமா? யார்? உன் நாட்டு அமைச்சர் கருணாக. ஐயோ பாடுகோல கொலை செய்யவில்லை. இவள் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் ஒரு வேலையில வெட்டி பையன். என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். மன்னா, கொலைகாரன் நாடல்ல. ஐயா, இல்லை ஐயா, கொலை செய்தவன் எவன் தான்? நிறுத்து. அம்மா, என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு.
வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் குற்றவாளி என்று விளைக்கின்றாயே, இதுவா தர்மம், இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலைகாரன் என்று உரைக்கலாமா? அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து கொலைகாரன் என்று உரைக்கலாமா? கொலைகாரன் என்று உரைத்தவருடைய போது நிறுத்துங்கள் அம்மா. எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கின்றது. எத்தனை பேர் இருக்கிற சபையில் ஏன் இவர் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று இல்லை 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 வேண்டாம். இந்த கொலையை நான் செய்யவில்லை என்று நம்புங்கள். இந்த பெண் யார் என்று எனக்கு தெரியாது. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. மாற்றி மாற்றி சொல்லிட்டா கையில மொத்தத்துல எனக்கு தவளை வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற அம்மா மாற்றி சொல்லிட்டேன். மேரியா பூமாதேவி காலை தடுப்புறா கோல உரிப்பானுங்க வாங்கிக்கணுமா? அப்பா, எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. என்ன சொல்ற? அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசி அமைதியாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பார்ப்பதற்காக பெரியவர்கள் நாங்கள் பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ அமைதியாக இருக்க வேண்டும். தலை இருக்க வாழாடக்கூடாது. ஜாக்கிரதை. கொலைகாரன் யார் என்ற இதுக்கு மேல் தான் நாம் தேட போகிறோம். வார்த்தைகள் அமைச்சர் அவர்களே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடைக்காது. யார் வேணாலும் நீதி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டும். அப்பா, சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். பார்ப்பது போய் உண்மை, கேட்பது போய் உண்மை. தீர விசாரித்து இந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ய தீர விசாரித்து கொலைகாரன் யார் என்று அவனுக்கு தூக்கு தண்டனை கொலை நடந்த இடம் எங்கே? இது கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். பச்சாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்த மாதிரியே சொல்றான். வேணை எடு, கிளம்பலாம், போலாம். கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம். நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். புரியுங்க. பொற்றாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மை. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். மறுக்கப்படாத உண்மை இது. அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதற்கு யாரா சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நட்சத்திர தேவை மனசாட்சி, அதை நீதி தேவன் மனசாட்சி. அதவா மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே கல்லானா மனம் கல்லா போன மனிதர்களாடி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, சதி
கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே, இந்த கொலைக்கு சாட்சியை நான் யாரையா சொல்லுவது? யார் சாட்சி? சாட்சி சொல்ல. இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார்? இந்த கொலைக்கு யார் சாட்சி தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்டையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. ஊரா வாயே. ஏய், என்னடா சொன்ன அந்த பொடி பயல்? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் சாட்சின்னு சொல்கிறான். அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். உண்மைதான். கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்டால் பார்த்த சாட்சி வேண்டும். ஏதாவது இருக்கிறதா? கண்ணால் பார்த்த சாட்சி. ஆமா. யார்? கொலை நடந்த கொட்டாவரைகளும் ஆமா ஐயா. இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, இதோ இறந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? இதோ இறந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா. என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. சூத்திடா. உனது பெயர்? என்னுடைய பெயர் சுந்தர் ஐயா. சுண்டுலா. சுண்டுல்னு ஒரு பேரா? கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா? ஏய், சுந்தர்ரா. இது அவள் அவளுக்கு தங்கை, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்காது. சொந்தக்கார சாட்சி செல்லவே செல்லாது. சாட்சி இல்லா வழக்கு பாரியம் இல்லாத சங்கீதம் ஏற்ற சுரக்காய் கூட்டு போவாது. குணத்தை தூக்கிறது ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று இந்த அரசபையை நாடி வந்தேன், இந்த நீதிமன்றத்தை நாடி வந்தேன். என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லவே செல்லாது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லாத தூக்கல. ஐயா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னர் எல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனை தேர்கல்வி கொண்டாடிய மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தளித்தார் சிவி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாரு பாரி வல்லன். அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? என் தங்கச்சி நான் எப்படியெல்லாம் வளர்த்து தெரியுமா? செல்லமா வளர்த்தையா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் சந்தோஷமாக வளர்த்தையா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தையா. அப்படிப்பட்ட என் தங்கையை பிரித்து நான் எப்படி தனிமையில் வாடுகின்றனோ அதே போன்று இதை ஏழை என் வயிறிலிருந்து சாபத்தை தரப்போறேன். என் வயிறிலிருந்து சாபத்தை தரப்போறேன். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாடுகின்றனோ அதே போன்று உன் நாட்டை இருந்து நாட்டு மக்கள் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனைவிருந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவாய். இதுவே இதை ஏழை தந்த சாபம். இதுவே இதை ஏழை என்ன சொன்னாம ஏழை சாபத்தை கொடுத்துட்டு போறாரு. அண்ணா, ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறது? எனக்கா பலிக்கும்? உனக்கு கவலை வேண்டாம். உண்மைதான். அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலையே கிடையாது. சபை தலைவரா. அடே கருணாகா. ஏய், என்னடா என்ன? என்ன டாவா? ஆமாண்டா. ஏய், வாயை மூடுற. வேணாம். ஏய், என்னடா வேணாம்? சொல்றத கேளு. ஏய், நீ என்ன சொல்றதா நான் கேக்குறது? இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏய், மூளைல முட்டாளே. ஆமா, இங்க எங்க கூட்டம் வந்து இந்த கூட்டத்தை கலக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்? வேணாம், சைலன்ஸ். சுனாப்பானா என்னடா? சொல்லு. அடே கருணாகா, ஏழ்மை குடிகள் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். அந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? ஏய், திருட்டு நாயே, இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் நீதான் செய்வ. இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? டேய், என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. இவன் கூறினானே நீதிமன்றத்தில் இவன்? ஒரு வார்த்தை, அதை செவி கொடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம்
கீழே ஆகாத ராணியாம் இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். ஐயோ பாடு கொளுத்தமா ஓடிட்டு இருக்கிறான். ஏன்டா இது மாதிரி பண்ண? சரி, நடந்து விட்டது. உடை செய்ததை கண்களால் பார்த்தாயா? இவன் கூறியது பெரிய குற்றமாக போய்விட்டதா? அது உனக்கு குற்றமா தெரியலையா? ஆமா, உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். 1.25 பங்கு கேக்குறான். டிஃபன் காசு பாதி பங்குட்டி கேக்குறான். பாதியோ? டேய், இவன் யாருடா இவன்? இவன் எப்பேற்பட்டவன்? எப்படிப்பட்ட? இந்த பொறம்போக்கு பையனா? சி வாய மூடு. மூடுற. எல்லாத்தையும் சேர்த்து மூடு. அவன் அவன் மூஞ்ச பாரு. நல்லா வா முடி செம்முனி மாதிரி. எச்சி பதுரை. செத்துலாண்டா பாடு நம்ம. டேய், போடா. ஏய், போடா பிள்ளைக்கா. ஏய், யாரு பத்தி என்ன வார்த்தை பேசுற? அமைதியா இருக்க. என்னடா இது? இல்லக்கா சுக்கங்கா சுண்டக்கா. டேய், இவன் யாரு இவன்? இவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய்டா இவன். அம்மா, ஊர்ல கறி போலன்னு என் மச்ச கறி தடிக்கிறாம்மா. அவ ஒரு ஏனியா, என்னடா வார்த்தை பேசுறா? அவ ஒரு கலையாசனா. என்ன வார்த்தை பேசுறா? ரத்த கொதிப்பு, மாமா நாய்க்கு ரத்த கொதிப்பு. டேய், அது மட்டுமா? நான் காலாளுடைய வேலையை, அதாவது நான் காலாளுடைய வேலையை கிரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். யாத்திராலாவும் வேலைக்காரனா? என்ன பேசுறா? ஏய், அவ இவனை கூப்பிட்ட மரியாதை கட்டு கொடுக்க போறது. போடா போடான்ற. ஏய், அவ்வளவுதான் உனக்கு. டேய், அது மட்டுமா? 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அது எங்கடா வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம். அது 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவனுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? நீதிமன்றத்தில் நான் பேசப்படாத. டேய், இவன் யாரு இவன்? இவன் எப்ப இவனை ஒரு பொண்ணுக்கு போடுற எச்சல அட எச்ச ஓடிடுறா பால் ஓடிப்பா. இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு கொடுத்துட்டு செத்து போயிருப்பேன் நான். அட எச்சல. டேய், அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சல. ஆனா இருந்தாலும் உன்னுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு வரேன். அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்சலை. ஆனா நீ நான். ஆனா நீ நான். ஆனா நீ ஒரு நாய் நக்கன இலை. யாரை பத்தி என்ன பேசுறாய்? ஓடி விடு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? கை பண்ற பார்க்கலாம். கை பண்ற வேலை கை பார்க்கலாம். தன்னந்தல் மிரிக்கிற ஜாக்கிரதை. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? ஏய், அம்மா வாட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இத பணம் காட்டு நரி. சலசலப்புக்கு அச்சா. அடவாய முறை அரமரக்கா. மரக்கா இல்லாத அளக்க முடியுமா? என்னத்தைங்க வந்து அளக்க போற நீ? ஆமாங்கடா, ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன். வாய முறை டால்டா. அவர் வாய் அவர் கை அடிக்கிட்டவங்க கம்மன இருக்கலாம். இப்பொழுது என்று கூறுகின்றேன், அதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது காப்பு. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது காவும். என்ன கவும்? கவ்வும் கவ்வும். என்னடா கவ்வா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்துள்ளதாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உனக்கு தகுந்த ஒரு
பொட்ட சிரிக்கிற சிக்கத்தை பார்த்து என்ன பார்த்து போடுறா ஐயா பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை இழுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்த விட்ட தாலி எடுத்தா நாளை மணி முடிக்க விழா மரண விடாம இளவரசியே. நாளை காலை வெள்ளிக்கிழமை அன்று என் மகன் மதுரகுமாரனுக்கு மனைவி சொட்டு விழாவும் என் மகள் மகேஸ்வரிக்கு பிறந்தநாள் விழாவும் 2 விழாவும் வெற்றியோடு கொண்டாட வேண்டும் என்று வைத்தார். ஆனால் இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த அரண்மனையிலே ஆடி பாடி வகத்தை தந்து விழாவை கொண்டாட வேண்டும். சந்தோஷமாகி நவராத்திரி துபராத்திரி கற்பனைகள் ஊறுவதும் ராத்திரி நவராத்திரி துபராத்திரி தூக்கமில்லா மனிதரையே தூங்க வைக்கும் ராத்திரி நவராத்திரி துபராத்திரி நவராத்திரி நவராத்திரி துபராத்திரி மறந்தே போய்விட்டோம். இந்த அரண்மனையிலே சந்தோஷமாக ஆடி பாடி வகைத்து விட்டோமே தவிர அரண்மனையில இருக்க வேண்டிய வேலைகளை கவனிக்காம விட்டுட்டோம். ஆமா, என் மகன் எங்க போயிருப்பான்? காலையில் எழுந்தவுடனே என் கரத்தால் அவனுக்கு பால் கொடுப்பது வழக்கம். இன்று வெகுதாரம் ஆகிவிட்டது. என் மகன் எங்க போயிருப்பான்? சரி, மகனை சென்று தேடி செல்லலாம். ராஜா, ஆமா, என்னம்மா தலைமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? மகேஸ்வரி, உன்னுடைய அண்ணனை பாத்தியா? இல்லம்மா, நான் பார்க்கவில்லை.